அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி. என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி டிசம்பர் மாசம் 28ஆம் தேதி வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி. கால புருஷனுக்கு லாபஸ்தானத்துல சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்யறார். அதாவது சுக்கிரனும் சனியும் நட்பு கிரகங்கள். இந்த சுக்கிரன் சனி இணைவு உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை ஜனவரி மாசம் 28க்குள்ள கொடுக்க போகுது. இந்த சுக்கிர பயிற்சி பாருங்க, டிசம்பர் 28 இருந்து ஆரம்பிச்சு ஜனவரி 28க்குள்ள உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகம் வரப்போகுது. யாருக்கு வந்தாலும் சரி, சுக்கிர தசை வந்தாலும் சரி, சுக்கிர புத்திய வந்தாலும் சரி, உடனே ஜாதகத்தை எடுத்து பார்ப்பாங்க, நமக்கு ஏதாச்சும் ஒரு யோகம் இருக்காதான்னா. ஏன்னா டக்குன்னு ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சுக்கிர பகவான் மட்டும்தாங்க. ஒரு வருட பலனை ஒரு மாசத்துல கொடுத்துருவார். இந்த சுக்கிர பகவான் பாருங்க, பொதுவாக நல்ல ஒரு பலமா இருக்காரு. 11ஆம் இடத்துல இருக்காரு, நல்ல ஒரு காலபுருஷன் 11ஆம் இடத்துல நல்ல ஒரு பலமா இருக்காரு. அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம். எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. ஒரு சில பேர் திருக்கணித முறைய ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க. வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய யோகம் 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது, இதை பத்தி தான் ஃபுல்லா டீட்டெயிலா வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, பொதுவாக மிதுன ராசி இதுலயுமே பாருங்க, நல்ல ஒரு புத்திசாலியான குணம் யார்கிட்ட இருக்குன்னா கண்டிப்பா மிதுன ராசி கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா இவங்க யாருக்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பண்ணணும் சொல்லி பயங்கரமா சிந்திச்சு பேசக்கூடிய நபர்கள். நல்ல ஒரு சிந்தனை ஆற்றல் உள்ள ஒரே ராசி எதுனா அந்த மிதுன ராசி தான். நல்ல அறிவாற்றல் பயங்கரமா இருக்கும். இவங்க படிச்சிருக்கவே மாட்டாங்க. ஆனா அறிவு, ஞான அறிவு எப்போதுமே மிதுன ராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். ஒரு ஞானமான ஒரு குணம், அறிவான குணம், நல்லா திங்க் பண்ணக்கூடிய குணம், எப்படியாச்சும் ஒரு காரியத்தை சாதிக்கக்கூடிய குணம் மிதுன ராசிக்கு சூப்பரா இருக்கும். இந்த ராசியுடைய குணமே, மிதுனத்துடைய குணமே இப்படிதான். ஆனா எல்லா விஷயத்திலையும் பாருங்க, பயங்கரமா சாதிச்சு ஒரு காரியத்தை முடிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை மிதுன ராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். அப்படிப்பட்ட மிதுன ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போகுது. ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத மனிதனே கிடையாதுங்க. அந்த ஆசையை காட்டக்கூடிய கிரகமே சுக்கிர பகவான் தான். ஏன்னா உங்களுக்கு ஆசை இல்லாம இருக்க மாட்டீங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, மிதுன ராசியை பொறுத்தவரை பாருங்க, 5ஆம் வீட்டு அதிபதி யாருன்னா சுக்கிர பகவான் வர்றாரு. 5ஆம் வீட்டு அதிபதி 5னா நம்முடைய மனசை காட்டக்கூடிய கிரகம். 5ஆம் பாகம்ங்கிறது அதுக்கு அதிபதி சுக்கிர பகவான வர்றதுனால அவர் ஆசைக்கு உள்ள அந்த அப்படி அதிகமா இருக்கும். மிதுன ராசியை பிறந்தா ஆசைகள் ரொம்ப இருக்கும். உங்களுக்கு லைஃப்ல கற்பனை பண்ணுவாங்க, பயங்கரமா கற்பனை பண்ணுவாங்க. இப்படிதான் இருக்கும்னு சொல்லி. ஆனா கற்பனை பண்ணிட்டா கரெக்டா மாறாது. இவங்க மனசுக்குள்ள ஏதாச்சும் உள்ள தோணும், அந்த விஷயம் கரெக்டா இருக்கும். விஷயத்துல அது நடைமுறை கொண்டாடும் போது விஷயத்துல கரெக்டா அதை வெளியில கொண்டாந்து கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி மிதுனத்துல இருக்கு. ஏன்னா அது புத்திசாலி ராசி. ஒரு ஆக்டிவிட்டா இருப்பாங்க. இதான் என்னை பொறுத்தவரை மிதுன ராசியில பிறந்துட்டா ஒரு ஆக்டிவிட்டி கண்டிப்பா இருக்கணும். எல்லா விஷயத்திலும் சரி, நல்ல ஒரு ஆக்டிவிட்டா, ஒரு தைரியமான குணமாக, ஒரு டேலண்டான குணமாக கண்டிப்பா மிதுன ராசியை பொறுத்தவரை இருக்கணும், இருப்பாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்ப இந்த சுக்கிர பகவான் பாருங்க, யாருக்கு டக்குன்னு சுக்கிர தசை சுக்கிர புத்தி வந்துட்டா எடுத்தவொடனே ஜாதகத்தை பார்ப்பாங்க, நமக்கு ஏதாச்சும் ஒரு யோகம் இருக்குமா இருக்காதா. ஏன்னா பெருங்கொண்ட பணத்துக்கு குருவை சொல்றாங்க. தற்போதைய வருமானத்தை டக்குன்னு கொடுக்கணும்னா சுக்கிர பகவான் நம்ம ஜாதகத்தை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதனாலதான் அதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உனக்கு என்னப்பா திடீர்னு சுக்கிர புத்தி வந்துருச்சு போல, கூரையை பிடிச்சிட்டு போட்டது என்ன இந்த அடி லக்கு அடிக்கணும்பாங்க. பெருங்கொண்ட பணத்துக்கு குரு, தற்போதைய வருமான குருத்துக்கு சுக்கிர பகவான். ஏன்னா மனிதனுக்கு சொகுசு காரு, சொகுசு பாங்களா, அந்த அழகான பொருட்கள், உல்லாச பயணங்கள் எல்லாமே பாருங்க இந்த மிதுன ராசியை ரொம்ப விரும்புவாங்க. ஏன்னா இங்க சுக்கிர பகவான் நல்லா 5ஆம் இடத்துக்கு அதிபதியா வர்றதுனால அப்ப இந்த ஆசையை காட்டக்கூடிய சுக்கிர பகவான். யாருக்குமே மனைவியை காட்டக்கூடிய சுக்கிர பகவான் தாங்க. ஒருத்தருக்கு திருமணம் ஆகணும்னா மெயினா 7ஆம் பாவத்தை பார்ப்பாங்க, அடுத்து சுக்கிர பகவான் பார்ப்பாங்க. இது நல்லா இருக்கும், 2 பாகம் நல்லா இருக்கும். 7ங்கிறது திருமணத்துக்குள்ள காரகம், திருமணத்துக்குள்ள ஸ்தானம். காரக தேதி யாருன்னா சுக்கிர பகவான். அப்ப இது ரெண்டுமே நல்லா இருக்கணும். ஸ்தான பலம் 7ஆம் பாவகம் நல்லா இருக்கணும், அதோடைய காரகமும் நல்லா இருக்கணும். இதுதான் மனிதனுக்கு ஒரு முக்கியம். ஏன்னா சுக்கிரன் ஒரு பொதுவான ஒரு கிரகம். பொதுவா பாருங்க, இந்த கிரகம் வந்துட்டாவே பாருங்க நல்ல ஒரு யோகத்தை கொடுத்துரும். நிறைய பேர் பாருங்க இந்த அழகான பொருட்களை வச்சு வியாபாரம் பண்றாங்க. ரெடிமேட் கடை வச்சிருக்கவங்க, ஸ்வீட் கடை வச்சுக்கூடிய நபர்கள், பியூட்டி பார்லர் வச்சு நடத்தக்கூடிய நபர்கள், பெயிண்டர், இந்த ஓவியம் கலை இசையெல்லாம் ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள், சினி ஃபீல்டு உள்ள நபர்கள், எல்லாத்துக்கும் பாருங்க ஜாதகத்துல சுக்கிர பகவான் அதிகமாக ஸ்ட்ராங்கா இருக்கும். கம்ப்யூட்டர் ஃபீல்டு எல்லாமே இதுல இருப்பீங்க. மிதுன ராசியை பொறுத்தவரை இருப்பீங்க. அதனால நான் சொல்றேன். ஏன்னா இதுல அதிகமா ஆர்வம், ஈர்ப்பு உங்களுக்கு அதிகமா இருக்கும்.
ஏன்னா உங்களுக்கு 5க்கும் அவர் தான், 12க்கும் அவர் தான். அதனால அந்த சுக்கிர பகவான் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான கிரகம் உங்களுக்கு. அவர் போய் பாருங்க, உங்களுக்கு 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல சூப்பரா உட்கார்ந்துருக்காரு. என்னை பொறுத்தவரை 9ஆம் இடத்துல போயிட்டு எப்போதுமே சரி, மிதுன ராசியை பொறுத்தவரை சனி பகவானோட சேர்ந்து சுக்கிரன் இருப்பது ரொம்ப 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 நல்லது. ஏன்னா அஷ்டம சனியிலிருந்து இங்க இப்ப 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனாலதான் கொஞ்சம் இப்ப நல்ல பலன் நீங்க பாக்குறீங்க. நம்ம கொஞ்சம் இதுக்கு முன்னாடி இந்த கெட்ட பலன் பாத்தீங்கன்னா நீங்க பார்த்துருக்கவங்க பார்க்க மாட்டீங்க. ஏன்னா கிரகத்துடைய அமைப்பு 9ஆம் இடத்துல எந்த கிரகம், திரிகோண ஸ்தானத்துல எந்த கிரகம் இருந்தாலும் அது நல்லதை மட்டும்தாங்க பண்ணும். கெட்டதை தயவு செய்து பண்ணாது. என்ன பண்ணாது? கெட்ட விஷயத்த கொடுக்காது. ஒரு கிரகம் திரிகோண ஸ்தானத்துல இருக்காருன்னா கண்டிப்பா பாருங்க நல்ல ஒரு அமைப்பான ஒரு யோகத்தை கொடுத்துரும். அப்ப சுக்கிரபகவான் பாருங்க நல்ல ஒரு அமைப்பான ஒரு யோகத்தை கொடுக்கிறார். அப்ப என்ன சொல்லலாம் என்னை பொறுத்தவரை இந்த சுக்கிர பேச்சு உங்களுக்கு நல்லதா கெட்டதான் பாத்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது. வீட்டுல சுபகாரியம் நடக்க போகுது நான் சொல்லுவேன். வீட்டுல சுபகாரியம் நடக்க போகுது. ஏதோ ஒரு விஷயம் ஜனவரி 28 நடக்க போகுதுன்னு நான் சொல்லுவேன். அது காதல் திருமணமா இருக்கலாம், இல்ல திருமணம் சார்ந்த பேச்சா இருக்கலாம், இல்லைன்னா வெளிநாடு யோகமா இருக்கலாம், வீட்டுல குழந்தைகளுக்கு சுபகாரியமா இருக்கலாம். இது மாதிரி ஏதாச்சும் ஒரு சுப செலவு கண்டிப்பா இருக்குது மிதுன ராசியை பொறுத்தவரை ஜனவரி 28 இல்ல குழந்தையா இருக்கலாம். இது மாதிரி நிறைய விஷயத்த சொல்லலாம். காதல் திருமணம், குழந்தை பாக்கியம், இது எல்லாமே ஓகே, சூப்பர், பர்ஃபெக்டா இருக்குது. யாருக்கு? மிதுன ராசிக்கு. மாறாது. காதல் திருமணம், திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, இது எல்லாமே சூப்பரா இருக்கும் என்னை பொறுத்தவரை. எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன். மனசுக்கு பிடிச்ச பிறகு திருமணம் பண்ணுவாங்க, லைஃப்ல செட்டில் ஆகுவாங்க, எல்லாமே இது அமைப்பா வரும். இந்த சுக்கர பேச்சு. இன்னொன்னு அதுல என்ன ஸ்பெஷல் தெரியுமா? புதன் உங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அதனாலதான் இங்க சொல்றேன், அழுத்துறேன். ஏன் அழுத்தி சொல்றேன்? நான் நிறைய பேருக்கு பிரச்சனை வந்துச்சுங்க. கடன் பிரச்சனை வந்துச்சு, எதிரி பிரச்சனை வந்துச்சு, வகை பிரச்சனை வந்துச்சு, நண்பர்கள்ட்ட பிரச்சனை வந்துச்சு, ஒரு வழக்க பார்த்தாங்க, ஒரு இடமாற்றம் இருக்கு, நிரந்தரமா வேலை கிடைக்கல, உத்தியோகம் கிடைக்கல. இது மாதிரி நிறைய தரையில பார்த்தவங்க யாருங்க? மிதுன ராசினே. எனக்கு ஜாதகம் நிறைய கொடுத்ததே மிதுன ராசி. அதனால சொல்றேன், இதெல்லாம் இருக்காது. இனிமே படிப்புகளில் ஒரு வந்தமான தன்மை, எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு குழப்பத்திலே இருந்தாங்க மிதுன ராசிக்கு. கேட்டா சொல்லுவாங்களே, தொழிலா இருக்கட்டும், உத்தியோகமா இருக்கட்டும், எல்லாமே தடையில பார்த்தாங்க. இனிமே பார்க்க மாட்டீங்க. நல்ல ஒரு எதிர்காலங்கள் சூப்பரா இருக்கு. சூரியன் புதனுடைய பார்வை நல்லா இருக்கு. அப்ப எடுக்கக்கூடிய முயற்சி இது எல்லாமே சூப்பரா இருக்கு. கணவன் மனைவி சந்தோஷம், ஒற்றுமை சந்தோஷம் நல்லா இருக்கு. அதே மாதிரி வேலை கிடைக்காத அனைவருக்குமே நல்ல ஒரு ப்ரமோஷனான வேலை கண்டிப்பா கிடைக்கலாம். ஏன்னா சுக்கிரனுடைய பார்வை பாருங்க 3ஆம் இடத்தை வெற்றி ஸ்தானத்தை பார்க்கறது. உங்களுக்கு 6ஆம் வீட்டு அதிபதியா இருந்த செவ்வாய் பகவான் கொஞ்சம் நீசமா இருக்கு. மிதுன ராசியை பொறுத்தவரை கொஞ்சம் நீசமா இருக்கிறது கொஞ்சம் பலவீனம் தான். ஒரு 3 மாசமா வேலை இல்லை, வேலையை சரியெல்லாம் தடை இல்லை, தடைய பிரச்சனை கலகம் எல்லாமே பாக்குறீங்க. லாபம், வருமானம், இன்கம் எல்லாமே சரியில்லை, உடங்கி போச்சு. இனிமே தொடங்காது. இனிமே நல்லா இருக்கும். எனக்கு புதனுடைய பார்வை நல்லா இருக்கு, சுக்கிரனுடைய பார்வை நல்லா இருக்கு. சுக்கிர பேச்சுல பாருங்க நிறைய வேலை உத்தியோகம் கிடைக்கும். அது வெளிநாடா இருந்தாலும் சரி, இல்ல வெளியூரா இருந்தாலும் சரி, நிறைய பேருக்கு எடுத்து முயற்சி நீங்க எடுக்கணும் என்னைய பொறுத்தவரை. ஏன்னா வேலை உத்தியோகம் கெட்டு போச்சு, நான் வேலைக்கு முயற்சி பண்ணாம இருக்கக்கூடாது. கண்டிப்பா நீங்க முயற்சி எடுத்தா கண்டிப்பா வேலை உத்தியோகங்கள் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும். அது வெளிநாடா இருந்தாலும் சரி, வெளியூரா இருந்தாலும் சரி, பொருளாதார வருமானம் குறையாது என்னை பொறுத்தவரை. அதே மாதிரி டாக்குமெண்ட் பிரச்சனைகள், நிறைய பேருக்கு இட பிரச்சனை, பூமி பிரச்சனை, டாக்குமெண்ட் பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இதெல்லாம் இருந்துச்சு இல்ல, இனிமே இருக்காது. எப்படிப்பட்ட வழக்கு பிரச்சனை இருந்தாலும் சரி உங்க பக்கம் ஒரு முடிவுக்கு வந்துடும் என்னையை பொறுத்தவரை. இட பிரச்சனை, இப்ப வீடு கட்டலாம், இடம் வாங்கலாம், பூமி வாங்கலாம், வண்டி வாங்கலாம், வாகனம் வாங்கலாம், வெளிநாடு போகலாம், வெளியூர் போகலாம், இது எல்லாமே சாதாரணமா வருது. இப்ப சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு என்னையை பொறுத்தவரை. நல்ல ஒரு எதிர்காலங்கள் இருக்கு. அதே மாதிரி பூர்வீக சொத்து, பூர்வீகத்தில் உள்ள கலகங்கள், பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி, ரியல் எஸ்டேட் பிசினஸ், ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், நகை கடை வச்சிருக்கிற நபர்கள், வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாத்துக்குமே இந்த துறை எல்லாமே நல்லா இயங்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வருது. நிறைய பேர் அரசாங்கம் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா மாணவ மொழி தயவு செய்து இந்த சுக்கிர பேச்சு எழுத ஆரம்பிச்சிடுங்க. மனசுல ஆசைப்பட்ட விஷயத்த விடாதீங்க, எழுதுங்க. அரசாங்க வேலை கிடைக்கும் என்னை பொறுத்தவரை சூரியனுடைய பார்வை படுறதுனால. அப்ப படிப்பு, கல்வி, அரசாங்க வேலை, அரசு முன் அனுகூலங்கள் இதெல்லாம் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும். எங்க வேணாலும் போய் லோன் கேளுங்க, இப்ப உடனே சாங்ஷன் ஆகும். நிறைய பேருக்கு மருத்துவ செலவு பண்ணாத ஆளே இல்லை மிதுனத்தை பொறுத்தவரை. இனிமேல் மருத்துவ செலவு, உடல் உபாதை இனிமேல் உங்களுக்கு குறையும். நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பீங்க. திடீர்னு மருத்துவ செலவு வந்திருக்கும் உங்களுக்கு உடல் ரீதியாக, இனிமே வராது. அதே மாதிரி வெளிநாடு போறது, வெளியூர் போகக்கூடிய அமைப்புகள் நிறைய பேருக்கு இதை சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. அதே மாதிரி பாருங்க, நிறைய பேருக்கு தொழில் பண்ணணுமா, புதுசா தொழில் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா ஜாதகத்தை மட்டும் பாருங்க தயவு செய்து. மிதுன ராசிக்காரங்க பார்த்துக்கிட்டு இப்ப தொழிலை ஸ்டார்ட் பண்ணா நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு என்னைய பொறுத்தவரை. மிதுனத்துக்கு டைமிங் சூப்பரா இருக்குது, பக்கவா இருக்குது. சுபகாரியம், சுப செலவு சந்தோஷம், தொழில் சந்தோஷம், பெருகொண்ட பண இன்கம் சந்தோஷம், நிறைய லாபத்தை கொடுத்துருவாரு. ஏன் அப்படி சொல்றேன்னா 11ஆம் வீட்டு தேதி இனிமேல் பலமாயிருவார். நீசப்பங்க ராஜயோகத்துல லாட்ரி யோகங்கள், திடீர் யோகங்கள் இதெல்லாம் அமையக்கூடிய அமைப்பு இந்த சுக்கிர பகவானே அள்ளி கொடுத்துருவாரு. உங்களுக்கு பார்த்துக்குங்க. வெளிநாட்டு வெளியூர்னா கண்டிப்பா இந்த லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணும். தயவுசெய்து முயற்சி பண்ணுங்க, நல்ல வெற்றிகள் வரும். அதே மாதிரி பாருங்க, நிறைய பேருக்கு
வெளிநாட்டுல படிக்கிறேன், படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் போறோம்னா அங்கேயே நிறைய பேர் வேலை உத்தியோகம் கிடைக்கலாம். கமிஷன் ஏஜென்சி, மெயினா நெருப்பு சார்ந்த துறை, இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை, ஐடிஎஃப் எல்லாமே பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. இப்ப பெண்களுக்கு பாருங்க நிறைய அனுகூலம் வரும். பெண்களுக்கு தான் நிறைய வெற்றிகள் வரும். அதே மாதிரி விளையாட்டுத்துறை, ஸ்போர்ட்ஸ் லைன்னா சூப்பரா இருக்கும். நட்சத்திர பலன் பார்க்கும்போது அவருடைய முதல் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மிருகசீரிடத்துல பிறந்தவங்க. எதுலையுமே தைரியமான குணம் இருக்குங்கிறாங்க. இவங்க எப்போதுமே தன்னம்பிக்கை பண்ண மாட்டாங்க, தைரியமான குணம், விடாம முயற்சி பண்ணுவாங்க. எப்போதுமே உங்களுடைய வேலை எல்லாமே வேலை வேலை வேலை, உத்தியோகம், வருமானம், இதை பத்தியே மைண்ட்ல சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும். மிருகசீரத்துல பிறந்தவங்க மட்டும் இந்த குணம் இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். மிதுன ராசியில பிறந்தவங்க நம்ம ஒரு லாபமா இருக்கணும், ஒரு மதிப்பா இருக்கணும், அந்தஸ்தா இருக்கணும், கௌரவமா இருக்கணும், அப்படி வாழணும், இப்படி வாழணும், நிறைய எண்ணங்கள் இருக்கும். இனிமே உங்களுக்கு எல்லாமே லாபத்தை கொடுக்குறாரு. வருமான இன்கம் சார்ந்த விஷயம் நீங்க பெருசா நீங்க உடல் உபாதை நிறைய செலவுகள் நிறைய பண்ணிட்டீங்க, குடும்ப ரீதியா வருமான ரீதியா பெருசா இல்ல, கொஞ்சம் உடல் உபாதை நிறைய இருந்துச்சு, இனிமே இருக்காது. நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. கணவன் மனைவி ஒற்றுமை, வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்பு கல்வி, உத்தியோகத்தில் உயர் பதவி, ப்ரமோஷன் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. காக்கி யூனிஃபார்ம் போட வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், அடிமை ஜீவனை பார்க்கக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு. அடுத்து திருவாதிரத்தில் பார்த்தவங்க நீங்க தாங்க ராஜா. ஏன்னா நீங்க யாருக்குமே பயப்பட மாட்டீங்க. எல்லாமே தன்னம்பிக்கை, தன்மானம், விடாமுயற்சி எல்லாமே வெற்றி கொடுக்கும் சொல்லுவாங்கல்ல. உங்களுக்கு இனிமே எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்பு கல்வி, உத்தியோகத்தில் உயர் பதவி, ப்ரமோஷன் இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. எந்த காரியத்திலும் உங்க பக்கம் வெற்றிகள் வர்றது வாய்ப்பு இருக்கு. இனிமே நீங்க போகக்கூடிய பதவினா ஒரு வெற்றி பதவி வரும். வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூருக்கு போகிறது, படிப்பு கல்வி சார்ந்த நிறைய ஒரு மாற்றம் பார்க்கறது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. ஆனா சுப செலவு, சுபகாரியம் கண்டிப்பா நடக்கும். என்னை பொறுத்தவரை ராகு நீ போகக்கூடிய நேரத்தில் உத்திராத நேரத்தில் போறதுனால தொழில் உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா உண்டு. திருவாதிரை பிறகு நல்ல டைம் சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. கெமிக்கல் ஃபீல்டு, மருத்துவ ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட் எல்லாமே சூப்பரா இருக்கு. அடுத்து புனர்பூசணத்துல பிறந்த எல்லாமே ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போற குணம், தன்மையான குணம், விட்டு கொடுத்து போற குணம் எல்லாமே நல்ல ஒரு ஆக்டிவான குணம் உங்கள்ட்ட இருக்கும். இனிமே நீங்க போகக்கூடிய பதவியுமே ஒரு வெற்றி பதவியா வரும். ஏன்னா ரொம்ப செலவு, குடும்பத்துல பிரச்சனை, ஒரு தடை தாமதம், கணவனுடைய ஒற்றுமை இல்லாத தன்மைகள், தொழில் ஒரு மந்தமான தன்மைகள், எடுத்த காரியம் சரியா அமையல சொல்லி ரொம்ப மனவர்த்தத்துல இனிமே மனவர்த்தம் இருக்காது. இந்த சுக்கிர பேச்சில பாருங்க இடம் மாற்றம், வேலை மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றங்கள், பூர்வீக சொத்து பூர்வீகத்துல பிரச்சனைகள் எல்லாமே நல்லா இருக்கும். இனிமே வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது எல்லாமே சூப்பரா அமைச்சு. அது மெயினா ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், நகைக்கடை வச்சிருக்கிற நபர்கள், வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு. வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி மிதுன ராசிக்கு மிகப்பெரிய வெற்றி உள்ள பயிற்சியாகவே அமைகிறது.